நிறைய மீட்டிங்ஸ்லலாம் வந்து ஒரே பர்சன் நிறைய பேர் பிளைண்ட் பண்ணுவாங்க. இவன் இப்படி, அவன் அப்படி அப்படின்ற அந்த பிளைண்ட் பண்ணுற பீப்புளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த பிளேமிங் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை விட எல்லாருமே உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, எல்லாருமே திறமைசாலிகளாக இருக்கிறாங்க, எல்லாருமே உழைப்பாளர்களாக இருக்கிறாங்கன்னு அவன் நினைக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையுமே கீழே இழுத்துணுங்கிறதுக்காக ஒரு ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஆட்களை பொறுத்த வரைக்கும் நம்மை விட வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான், இவன் இப்படி தான் பண்ணுவாங்கிறது நல்லா தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம கேர் பண்ண தேவையில்லை. அவன் ஈவன் ப்ளேம் பண்ணாலும் நாம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம செய்யணும், அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவன் வந்து இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறான் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராவது ஒருத்தன் வந்து கேட்டாங்கன்னா அப்போ நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நடுவில் அதை நினச்சி நம்ம பெரிய அளவில் பதட்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஆட்களுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. இவர்களால் நம்மளுடைய வெற்றி என்பது ஒருபோதும் பாதிக்கப்படாது. எனக்கு சில பேர் வந்து பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆஃபீஸில் அவங்கள காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ அந்த காக்கா பிடித்தோ பரவாயில்லப்பா, அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அவரை பிடிச்சிட்டான் பெரிய ஆளையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தப்பு.